பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னால் கடைசியாக நம்ம சொல்லும் வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண பிறகு வேறு யார் கூடயும் பேசக்கூடாது. ஃபோன் வந்தால் பேசிட்டு திரும்ப ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பெயரை சொல்லி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு படுக்கலாம். அப்படி படுத்திங்கன்னா அதனுடைய அதிர்வலைகள், நல்ல அதிர்வலைகள் நம்மளை சுற்றியும் ஈர்ப்பு சக்தியோட நல்ல நம்மளை காத்து நிற்கும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்கும்போது கெட்ட கனவு வரும், பயந்து எந்திரிப்போம், எதேதோ தோணும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல சக்தி, நல்ல அதிர்வலைகளை கொடுக்கறது இந்த வார்த்தைகள். இதே பார்த்திங்கன்னா, சின்னப்ப தேவர் யாரை பார்த்தாலும் வணக்கம் முருகா அப்படின்னு சொல்லுவார். மக்கள் திலகம் யாரை பார்த்தாலும் வாங்க ஆண்டவனே அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நல்ல வார்த்தைகள். நம்ம இப்போ நான் வீடியோ போடும்போது கூட நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் நேர்லேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அங்காள சக்தி, ஓம் சக்தி, அங்காள சக்தின்னு எப்பயுமே சொல்லுவேன். அந்த மாதிரி வார்த்தைகள் பேச பேச நம்மளுக்கு நல்ல அதிர்வலைகள் நம்மளை சுற்றியும் பாதுகாப்பு கவசமாக நின்று நம்மளை காத்துக்கிட்டு வரும். அதனால் நல்ல வார்த்தை தூங்கும்போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி பேரை சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கலாம். அப்போ அதனுடைய அதிர்வலைகள் நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் ஈர்த்து கொடுக்கும். கெட்ட அதிர்வலைகள் பக்கமே வராது. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.